ஹலோ, தயவு செய்து மேடைக்கு இடதுபுறம் இருப்பவர்கள் இருக்கை அமருமாறு தாமரை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசுடைய அமைச்சர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய திரு மாசு அவர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அடையார் துரை அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேல் அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, பருவிக்கழக செயலாளர்கள் முரளி அவர்களே, நந்தனம் மத்திய அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் வேல்முருகன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் எஸ்.கே. சிவா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர் சாமிநாத் அவர்களே, திராவிட இயக்க தமிழ் பேரவையினுடைய தோழர் கார்த்திக் அவர்களே, என்னுடைய காங்கிரஸ் கட்சியுடைய உற்ற தோழர்கள் ஸ்ரீராம் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, நடராஜன் அவர்களே மற்றும் அனைத்து கட்சிகளுடைய நண்பர்களின் பெயர்களையும் நான் சொல்வதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தல் தானே வந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைப்பதிலே பெருமளவு உண்மை இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் வந்தது. தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழ்நாட்டிலே புதுச்சேரியிலே 40 இடங்களிலே 39 இடங்களை பெற்றோம். அதை அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருந்த நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயும் மிக பெருவாரியாக உள்ளாட்சி அமைப்புகளிலே 90% இடங்களை நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்த உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலையும் வெற்றி பெற்ற நான் உங்கள் முகங்களை பார்க்கும்போதே தெரிகிறது இந்த முறையில் மகத்தான வெற்றியை பெறுகிறேன். ஆனால் இந்த மகத்தான வெற்றியை 5 ஆண்டுகளுக்கு கொண்டாடுவோம், அடுத்த தேர்தல் வருமா என்பதுதான் கேள்வி. நான் உங்களை அச்சுறுத்துவதாக நினைக்காதீர்கள். அடுத்த தேர்தல் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்திய அரசு 10 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் மத்திய அரசில்
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த வாக்குறுதிகளை தந்தார்கள், எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்வதில்லையார். விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இவைதான் நகர்ப்புற மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ள மக்கள், ஏழை மக்கள் அனைவரையும் பாதிப்பது விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பில்லை. ILO என்ற ஐநா சபைக்கு உட்பட்ட சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கை தந்தது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? இந்தியாவிலே இளைஞர்கள் மத்தியிலே வேலை இல்லாமல் என்பது வெற்றிப்பாக்கி இருக்கிறது. 35% இருந்தது, இப்ப 65% ஆகிவிட்டது. பட்டதாரிகள் மத்தியிலே 42% வேலை இல்லாமல். மொத்த வேலை இல்லாதவர்களிலே 83% பேர் இளைஞர்கள். இன்றைய செய்தி வந்திருக்கிறது, IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT படித்த மாணவர்கள் 30% வேலை இல்லாமல் இருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன வழி, என்ன திட்டம் என்று கேட்டால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் என்று நரேந்திர மோடி சொன்னாரே, அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று சொன்னால் அதற்கு மதிக்கிறேன். விலைவாசி உயர்வு என்ன சொன்னார் நரேந்திர மோடி? நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 45 ரூபாய், டீசல் விலை 40 ரூபாய் சொன்னாரா இல்லை? விவசாயிகளின் வருமானத்தை வெட்டி பார்க்கிறேன் என்று சொன்னார். எல்லாருடைய இந்திய மக்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார். எந்த வாக்குறுதியாக நிறைவேறியிருக்கிறது? கேஸ் விலை நம்முடைய ஆட்சியிலே 400 ரூபாய், இப்ப 1130 ரூபாய். எந்த விலையும் குறையல. நம்முடைய ஆட்சியிலே கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 145 ரூபாய், $145. அப்ப கூட நான் பெட்ரோலை 75 ரூபாய், டீசலை 65-70 ரூபாய்க்கு விற்றோம். இப்ப கச்சா எண்ணெய் விலை $80 ரூபாய். ஆனாலும் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்டது. ஆக வேலை இல்லாமல் விலைவாசி உயர்வு, இதை பற்றியெல்லாம் மோடி அவர்கள் பேசுவது கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் மக்கள் நல்வாழ்வுக்காகத்தான் ஒரு அரசு நடக்கிறது. 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியையும் அதற்கு முந்தைய 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றிய திட்டங்கள் நினைவிலே நிற்கக்கூடிய திட்டங்கள். இவர்கள் ஆட்சியிலே 10 ஆண்டுகளிலே நினைவிலே நிற்கக்கூடிய திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா? தமிழ்நாட்டுக்கு பயன் தரும் திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறதா? சென்னையிலே தூத்துக்குடியிலே வெள்ளம் வந்தபோது டிசம்பர் மாதம் 1 வாரத்திலேயும் டிசம்பர் மாதம் 3ஆம் வாரத்திலேயும் சரித்திரம் காணாத வெள்ளம் வந்தபோது பேரிடர் நிதியிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டார். பேரிடர் நிதி என்பது நம்முடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்ட நிதி. நான் நிதியமைச்சராக இருந்தபோது, உள்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அந்த சட்டத்தை இயற்றி பேரிடர் நிதி என்று ஒரு நிதியை உருவாக்கியது. அந்த நிதியிலிருந்து 1 ரூபாய் கூட சென்னை வெள்ளத்துக்கு, தூத்துக்குடி வெள்ளத்துக்கு 1 ரூபாய் கூட இதுவரை தராது. ஆக நமக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்? நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்? 10 ஆண்டுகள் முடிவில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியுடைய எச்சம், நரேந்திர மோடியுடைய ஆட்சியுடைய முடிவு என்னன்னா,
சரித்திரம் காணாத விலைவாசி உயர்வு, எந்த காலத்திலும் இல்லாத வேலை இல்லாமை, இவைதான் இவர் விட்டு சென்ற எச்சங்கள், இவைதான் இவர் விட்டு சென்ற பணிகள், பலன்கள். இந்த பலன்களை விட்டுவிட்டு இப்பொழுது எனக்கு மீண்டும் வாய்ப்பளியுங்கள், மூன்றாவது முறையாக நான் பிரதமராக வர வேண்டும். நான் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால் இந்தியா சர்வதேச அளவில் உயர்ந்துள்ளது. என்ன சர்வதேச அளவில் உயர்ந்துட்டீங்க? 142 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் 4-5% வளர்ச்சி இருந்தாலும்